யாவரும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று உலகளாவிய தத்துவங்களை சொன்ன என் தமிழ் முன்னோர்களுக்கும் என் தமிழ் நாட்டிற்கும் என் பாரத நாட்டிற்கும் என் வணக்கத்தை சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். நாமெல்லாம் ஏன் படிக்கிறோம்? இந்த கேள்விதான் என்னுடைய தேடல் தொடங்கியது கோயம்புத்தூர் பக்கத்துல ஆனைக்கட்டிங்கிற ஒரு இடம் இருக்கு. தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இருந்த பார்டர். அங்க நான் முதல்ல போகும்போது அங்க ஒரு மூலிகை தோட்டத்துக்காக நான் போயிருந்தேன். என்னுடைய தேடல் வந்து இயற்கை சார்ந்தது. ஸோ இயற்கையை தேடி நான் அந்த ஆனைக்கட்டிக்கு போகும்போது அங்க இருந்த ஒரு பழங்குடி பெண்மணி, அவங்க பேர் வந்து ஜெயா. ஸோ அவங்க சொன்ன வரிகளை தான் இப்போ உங்களோட பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே மூலிகைகள்லாம் எப்படி அவங்க பண்ணுறாங்கன்னா, இலை உதிர்ந்து விடுவோம்ல, அந்த உதிர்ந்த இலைகளை வச்சு தான் அவங்க வந்து மருந்துகள் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. அப்படி தயாரிக்கும் போது அவங்க ஒரு தத்துவம் அதில் சொல்கிறாங்க, இந்த இலைகள் மாதிரி தான் நம்மளுடைய நேரமும். ஒரு தடவை கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எதையுமே பெற முடியாது அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. இது நம்ம பழமொழிகளை கேட்டிருக்கோம், நேரத்தை வீணாக்கக்கூடாது அப்படின்னு. இது வந்து அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த நம்ம வந்து தத்துவங்களாகவும் இதுவும் சொல்றதை அவங்க நடைமுறையில செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் எனக்கு என்ன ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிச்சுன்னா, அவங்களோட குழந்தைகளை, அந்த ஆனைக்கட்டிங்கிறது கேரளாவோட பார்டர். ஸோ அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த பள்ளியில வந்து கேரளா, அந்த மலையாளம் தான் வந்து அவங்களோட மொழி. ஆனால் இவங்களோட தாய்மொழி வந்து தமிழ். அதனால இவங்களோட குழந்தைகளை அங்கிருந்து 10 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு பள்ளிக்கு அவங்க அனுப்புறாங்க. ஏன் வந்து நீங்க 10 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஒரு பள்ளிக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் என் தாய்மொழியில படிக்கிற மாதிரி வருமா அப்படிங்கிற அந்த கேள்வி அவங்க என்கிட்ட கேட்டாங்க. ஸோ ஒரு மொழி மேல அவங்களுக்கு இருந்த பற்று, அந்த பற்றுனால அவ்வளவு தொலை தூரம் சென்று அவங்க படிக்கிறதுக்கு நேர். ஆனா நம்ம வந்து இங்க பக்கத்துலேயே இருக்கிறோம், இந்த இடத்துல இருந்து படிக்கிறோம். ஆனா நம்ம அந்த அளவுக்கு ஒரு பற்றா இல்லை. அவங்களோட மொழி மேல அவ்வளோ பற்றா இருக்கிறாங்க. சரி, மொழி மேலதான் அவங்க பற்றா இருக்காங்க அப்படின்னு நினைச்சோம்னா இல்லை. அவங்களோட பெரிய பையன் வந்து என்ன படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், விவசாயத்தை எல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, அவங்களோட ஆணிவேர் விவசாயம் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த விவசாயத்துல அவங்க எப்படி எப்படிலாம் மென்மேல போக முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட குழந்தைகளை விவசாயம் படிக்க வைக்கிறாங்க. சரி, ஏன் இந்த மாதிரி விவசாயம் நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களை கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் எனக்கு ஒரு அறிவு இருந்தாலும், விவசாயம் சார்ந்த அறிவு எனக்கு இருந்தாலும், நான் மேல படிக்கும் போதுதான் அதை பத்தி என்ன தெளிவான அறிவு எனக்கு வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அந்த பெண்மணிக்கு இருக்கிற அந்த தொலைநோக்கு பார்வை நம்ம கிட்ட இல்லை. நம்ம வந்து படிக்கிறோம், ஆனா படிக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஆனா அவங்க வந்து அந்த படிப்புனால அவங்களோட சமூகத்தை அவங்களால முன்னேற்ற முடியும்னு நம்புறாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க போய் படிக்கிறாங்க அப்படின்னா அது மூலமா அவங்களோட சமூகத்தை அவங்களோட கட்டமைக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய பாடம். ஸோ நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட சமூகத்தை, நம்ம சார்ந்த இடத்த அடுத்த இடத்துக்கு கொண்டு போறதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். நம்ம வெறுமனே படித்து மதிப்பெண் வாங்குறதுக்காக படிக்கிறது இல்லை. நம்ம ஒரு ஊர்ல இருக்கிறோம், அந்த ஊர் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றணும். இப்போ நம்ம படிச்சு ஒரு கம்பெனி வைக்கிறோம், இல்லை ஒரு பால் பண்ணை வைக்கிறோம். அந்த பால் பண்ணையினால அந்த ஊர்ல இருக்க மக்கள் பயன்படுறாங்களா, அந்த ஊர்ல இருந்து அந்த ஊர் இன்னும் கொஞ்சம் பெரிதாகுதா, இதுதான் நம்மளோட முக்கியம். நம்ம வெறுமனே படிச்சுக்கிட்டு மதிப்பெண் வாங்கிக்கிட்டு வேலைக்கு போறது இதெல்லாம் அடுத்த விஷயம்தான். நம்ம இருக்கிற இடத்த ஒரு படி முன்னேற்றணும், இதுக்காக தான் நம்ம படிக்கணும். அடுத்து இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறதுலாம் தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம். இதுக்கான முதல் வார்த்தை நம்ம திருவள்ளுவர்கிட்ட எடுத்துக்கலாம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொருள், கருவி, காலம், வினையிடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். இந்த 5 உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீ எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீ வெற்றி பெறுவ
அப்படிங்கிற திருவள்ளுவர் சொல்றாரு. நம்மளுடைய எல்லா தத்துவங்களுமே இருக்கு, மேனேஜ்மெண்டா இருக்கு, பொறியியலா இருக்கு, எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஆனா எல்லாமே ஒரு கான்செப்டா தான் இருக்கு. நம்ம படிக்கிறோம், தெரியுது, நமக்கு தெரியுது இது மாதிரி பண்ணா நல்லதுன்னு நமக்கு தெரியுது. ஆனா நம்ம அதை செயல்படுத்துறோமா? இல்லை. நம்ம எப்ப வந்து செயல்படுத்துறோமோ அப்பதான் எல்லாமே முழுமை பெறும். நம்மளுடைய அறிஞர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க, நீங்க இப்படி வாழணும் அப்படி வாழணும் எல்லாமே சொல்லிட்டாங்க, நமக்கு எல்லாமே தெரியுது. ஆனா நம்ம அதை செயல்படுத்த மாட்டேங்கிறோம். இப்ப நம்ம சமூக வலைதளங்கள்ல உலாவிக்கிட்டு இருக்கோம், அதை பேசுறோம், இங்க ஃப்ளட்டு நடந்துருச்சு, அங்க ஃப்ளட்டு நடந்துருச்சு, எல்லாமே பேசுறோம், நம்ம செய்யறோம், மக்களுக்கு உதவி செய்யறோம், எல்லாமே பண்றோம். ஆனா அது வராம இருக்க நம்ம என்ன பண்ணணும்? அந்த முன்னெச்சரிக்கையை நம்ம பண்றதில்லை. இப்ப கேரளால ஃப்ளட் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதில் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, மரத்தை வெட்டினாலையும் அந்த காரிடர்ஸ், யானைகள் போகிற காரிடர்ஸ்லாம் இது பண்ணனாலையும், டேம், செக் டேம்ஸ், ஸோ இதனால தான் அந்த ஃப்ளட் அதிகமாச்சு, ஒரு ஹியூமன் மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பண்ண தப்பு தான், எல்லாமே வந்து நம்ம பண்ண தப்பு தான். இப்போ நம்ம சொல்கிறோம் ஆற்று வாய்க்காலில் வந்து வீடு கட்டிட்டாங்கன்னு சொல்கிறோம். யார் கட்டினது? நம்ம தான் கட்டணும். ஸோ நம்மளே கட்டிக்கிட்டு கவர்மெண்ட் மேலே தப்பு சொல்கிறதுல எந்த நியாயமே கிடையாது. அவங்க கட்டும் போதே நம்ம போய் கண்டிச்சிருக்கணும், இந்த இடத்துல பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்பவுமே பார்க்க மாட்டேங்கிறோம். ஒரு எண்ட் ஆனதுக்கு அப்புறமேலு இவங்கனால தான் தப்பு நடந்துச்சு, யார் மேலேயாவது ஒரு பழியை போட்டுட்டு நம்ம பாட்டு போயிட்டு இருக்கோம். கவர்மெண்ட்டுங்கிறது என்னது? மக்கள். We the people of India solemnly accept the constitution. ஸோ நாம தான் நமக்கான கான்ஸ்டியூஷனை வடிவமைத்தோம். நம்ம ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் அங்கே அனுப்பிச்சிருக்கோம். அவங்க நம்மள்ட்ட என்ன பண்ணுறாங்க? நம்மளை ரெகுலேட் பண்ணுறாங்க. நீ வந்து இப்போ கம்பெனி ஆரம்பிக்கணுமா, உனக்கு இந்தந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்மளை ரெகுலேட் பண்ணுவாங்க, ஒரு பாலிசி மேக் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் நினைக்காம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஸ்வச் பாரத் மிஷன், தூய்மை இந்தியா இயக்கம் அப்படின்னு அவங்க கொண்டு வரனால எல்லாரும் அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உலகளாவிய அந்த அவங்களோட கற்பனை வந்து என்னன்னா, இங்கே என்னென்ன மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான பாலிசி அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது யார்? நாம தான். ஸோ இப்போ என்டர்பிரினர்ஷிப்க்கு அவங்க நிறைய கொடுக்குறாங்க, இப்போ அதை நம்ம தானே எடுத்துக்கணும். ஆனால் நம்ம அந்த மாதிரி இல்லாமல் வெறுமனே பேசுகிறதும் இது மாதிரி தான் நம்ம சமூக வலைதளங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரெண்டு வகையான மக்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து திங்க் பண்ணுறவங்க என்னன்னா, அவங்க வீடு, ஸோ நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னே இருக்கிறவங்க. இன்னொருத்தவங்க ஃபீல் பண்ணுறவங்க, அடுத்தவங்களுக்காக ஃபீல் பண்ணுறவங்க. இப்போ திங்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ காரில் போயிட்டு இருக்கிறாங்க, அங்கே யாராவது ஒரு குழந்தை வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து இது என்னுடைய பிரச்சனை கிடையாது, இது என்னால் வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஃபீல் பண்ணுறவங்க, ஓ அந்த பாப்பா வந்து பிச்சை எடுக்குது, சரி ஏதாவது உதவி பண்ணுவோமே உதவி பண்ணுவாங்க, இல்லையா அவங்க மேலே ஒரு பரிதாபமாவது போடுவாங்க. ஸோ நம்மளும் அப்படி தான் இருக்கணும். ஸோ நம்ம என்டர்பிரினர்ஸ் அப்படின்னா நம்ம ஒன்லி மணி மட்டும் மேக் பண்ணல, இங்கே வந்து ஒரு சோஷியல் சேஞ்ச், நம்ம என்னென்னலாம் மாற்றம் வேணும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கமோ அந்த மாற்றத்தெல்லாம் நம்ம இங்கே கொண்டு வரணும். கவர்மெண்ட் பாலிசிஸ் கொடுத்துருவாங்க, இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிடுவாங்க, நம்ம தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கான முதல் விதை எனக்கு விதைக்கப்பட்டது எங்கன்னா, நான் இறுதி ஆண்டு படிச்சுட்டு இருக்கும்போது ஐஐடி மெட்ராஸ் ஒரு கான்ஃபரன்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கான்ஃபரன்ஸ். ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் அந்த ஐஐடியோட லெக்சரர், ஸோ அவர் வந்து பேசினார், வி தி இன்ஜினியர்ஸ் ஆர் தி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் தி நேஷன். ஆமாம், நம்ம பில்ட் பண்ணுறோம். எதை பில்ட் பண்ணுறோம்? கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டுமா பில்ட் பண்ணுறோம்? ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பேஸ் பாயிண்ட் என்ன? வாட் ஆர் தி ஹியூமன் நீட்ஸ்? ஸோ நம்மளோட நீட்ஸ் என்ன? உணவு, உடை, உறக்கம். நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸ்மார்ட் சிட்டி வந்தாச்சு, எல்லாமே வந்தாச்சு. ஆனால் இன்னமும் உணவு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, வீடு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பேஸ் பாயிண்ட்டை நம்ம விட்டுட்டோம். அதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? ஸோ நம்ம இன்ஜினியர்ஸ், we are not engineers, we are not a data entry operator, we are not a marketing person. நம்ம சோப்பு விற்கிறதுக்கோ ஷாம்பு விற்கிறதுக்கோ நம்ம இங்கே இல்லை, நம்ம நாட்டை கட்டமைக்கிறதுக்காக தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன சொன்னார்னா, we are the largest producer of rice. ஆனால் இங்கே உணவு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. இந்தியா சுற்றி கடல் இருக்கு,
கடல் ஃபுல்லாக மீன் இருக்கு, மீன் ஃபுல்லாக புரோட்டீன் இருக்கு. ஆனால் இங்கே புரோட்டீன் குறைபாடுனால இறக்குறவங்க தான் நிறைய பேர். எங்கே நம்ம மிஸ் பண்ணோம்? ஸோ புரோட்டீன் இருக்கு, ஆனால் ஏன் மால் நியூட்ரிஷன் வந்துச்சு? ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம சேஞ்ச் பண்ணோம். இப்போ ஒரு விவசாயி வந்து தக்காளி விளைவிக்கிறாரு, அவரால் அதை சந்தை கொண்டு போகும்போது 1 கிலோ 1 ரூபாய்க்கு தரார். ஏன் இந்த அவலம்? எந்த இடத்துல அவரோட வேலையை அவர் செஞ்சாரு, ஆனா அதுக்கான ஊதியம் அவர் கிடைக்கல. இந்த மாதிரியான இடத்துலலாம் நம்ம அங்க போய் அவங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணணும், அதுதான் நம்ம கட்டமைக்க வேண்டியது. இப்போ அவர் பண்ண தக்காளியை நான் கொண்டு போய் அவர் விளைவிக்கிறாருன்னா அங்கிருந்து கொண்டு போய் நான் மக்கள்கிட்ட சேர்த்துட்டேன் அப்படின்னா அவருக்கான விலை நிர்ணயம் கண்டிப்பா வரும். இப்போ அவர் 10 ரூபா விற்கிறாருன்னா நான் இப்போ 10 ரூபாய்க்கு அதை கொண்டு போய் விற்றேன் அப்படின்னா அவருக்கு லாபம் தான். நம்மகிட்ட எல்லா கட்டமைப்புகளுமே இருக்கு, உழவர் சந்தை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எதுவுமே நம்ம நடைமுறைப்படுத்தல. நம்ம மக்கள் தான் சரியா, கவர்மெண்ட் எல்லாம் குறை சொல்லக்கூடாது. அவங்க வந்து சரியான பாலிசி கொடுக்குறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண கலெக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணோம்? அதுதான் முக்கியம். அடுத்து நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ ஆரியப்பட்டா வந்து 0 கண்டுபிடிச்சாரு. ஸோ நம்ம பேசிக் சயின்சஸில் ரொம்ப ஹையஸ்ட் ரேஞ்சில் தான் இருந்தோம். ஆனால் இப்போ இருக்க டெக்னாலஜியில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? தொழில்நுட்ப உலகத்தில் இருக்கோம். இந்த தொழில்நுட்பத்தில் எத்தனை தொழில்நுட்பங்கள் இந்தியாவோடது? நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம், எதுவுமே நம்மளோட தொழில்நுட்பம் இல்லை, எல்லாமே வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நமக்கான தொழில்நுட்பத்தை நம்ம எப்போ கட்டமைக்கிறோமோ அப்போ தான் நம்ம தற்சார்பாகவும் வாழ முடியும், நம்மளுடைய சமுதாயத்தையும் முன்னேற்ற முடியும். அடுத்த ப்ரெசன்டேஷன்ஸ் பார்ப்போம். நன்றி.